நமது சமுதாயத்தினுடைய பிள்ளைகளினுடைய ஹேர் ஸ்டைல், டிரஸ் கோட், உடை அமைப்பு, முடி அமைப்பு, டிரஸ் கோடில் இருந்து ஹேர் ஸ்டைலில் இருந்து அதை முடிவு செய்வது. நமது பொழுதுபோக்கு எது, நாம் நமது பிள்ளைகள் எதை பொழுதுபோக்காக பயன்படுத்த வேண்டும், பொழுதுபோக்கிற்கு எதை பயன்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட அத்தனை விஷயங்களையும் தீர்மானிப்பதின் பின்னணியில் யூதர்கள் இருக்கிறார்கள். ஏன் சிந்தித்து பார்க்க வேண்டிய சமுதாயம். அருமையான பெருமக்களே, யூதர்களை பற்றி சில செய்திகளை படித்தேன். ஆச்சரியமாக வினோதமாக இருந்தது. எங்கிருந்து இந்த ஞானம் அவர்களுக்கு வருகிறது பார்க்கின்றோம். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள், வாழ்வியலை பார்த்தால் அருமையான பெருமக்களே, ஒரு குழந்தையை உருவாக்குவதில் அவர்கள் ரொம்ப அதிகம் கவனம் எடுக்கிறார்கள். பிரெக்னன்சி சிலபஸ் என்பது அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் முறை. ஒரு பெண் கருத்தரித்து விட்டால் அந்த பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஒரு பாடத்திட்டமே வகுத்து இருக்கிறார்களாம் யூதர்கள். குழந்தை உண்டான உடனே ஒரு பெண் என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க அதுக்கு ஒரு பாடத்திட்டத்தை வகுத்து இருக்கிறாங்க. என்ன செய்வாங்க, அந்த பெண் கருவுற்ற கர்ப்பிணி பெண்ணுக்கு நல்ல நல்ல இனிமையான இசைகளை கேட்க செய்வது, மனதை ரம்மியப்படுத்தக்கூடிய ரம்மியமான இசைகளை கேட்க செய்வது. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் பாடம், சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ், இந்த 2 பாடத்தையும் அவர்களுக்கு நடத்துவாங்களாம். யாருக்கு நடத்துவாங்களாம்? மாணவ பிள்ளைகளுக்கு இல்ல, யாருக்கு? கருவுற்ற தாய்மார்களுக்கு நடத்துவாங்க. பிரெக்னன்சி காலம், அந்த பீரியட், கெஸ்டேஷன் பீரியட், கேரிங் பீரியட் முடிகிற வரையிலும், கருவுற்றிருக்கிற அந்த காலம் முடிகிற டெலிவரி வரையிலும் அந்த பிள்ளைகளுக்கு இந்த பாடத்திட்டத்தை நடத்துவதுதான் அவர்களுக்கு வேலை. அருமையான பெருமக்களை, இது ஏன் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாம மிக நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கருவில் வளருகிற குழந்தைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது கேட்க தொடங்குகிறது. காதுகளில் அதற்கு காது கேட்கிறது. வெளி உலகத்தில் பேசப்படுகிற செய்திகள் கருவில் வளரும் குழந்தைகளுக்கு காதுல விழுது. அதை கண்டுபிடித்தார்கள் ஆராய்ச்சியில. கண்டுபிடித்ததற்கு பிறகு அதை செயல்முறைக்கு கொண்டு வந்தாங்க. அருமையான பெருமக்களே, இன்னா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா இன்னா خلقنا الانسان من نطفة امشاج نبتلي فجعلناه سميعا بصيرا. மனிதனை நாம் உருவாக்கினோம். குழந்தையை உருவாக்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிற பொழுது கருவிலே வளரும் அந்த குழந்தைக்கு நாம் அந்த கருவிலே வளர்கிற பொழுது فجعلناه سميعا بصيرا அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதை கேட்கக்கூடிய திறன் பெற்றதாகவும் அதை பார்க்கக்கூடியதாகவும் நாம் ஆக்கினோம். இந்த வசனத்தில அல்லாஹ் குழந்தைகளை கருவில் இருக்கிற பொழுது அதை நாம் பார்க்க செய்தோம், அதை கேட்க செய்தோம் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதை வச்சு அவங்க முடிவு பண்றாங்க, பார்ப்பதற்கு முன் அந்த வார்த்தையில சமீஅன் பசீரா இருக்குது. முதல்ல கேள்வி எல்லாம் சொல்றான், அதுக்கப்புறம் பார்ப்பதை சொல்றான். எனவே பார்ப்பதற்கு முன்னரே கேட்கும் என்று ஆய்வு செஞ்சு பாரு. இந்த ஆய்விற்கு தூண்டியது இந்த வசனம். நாம குர்ஆனை சிந்திக்கிறோமோ இல்லையோ, குர்ஆனை ஓதுறோமோ இல்லையோ, இன்றைக்கு குர்ஆனை அதிகமாக ஆய்வு செய்பவர்கள் யூதர்கள் என்று ஒரு வரலாற்று ஒரு செய்தி குறிப்பு சொல்லுகிறார். அவங்க அதிகமாக ஆய்வு செய்யறாங்க. குர்ஆனில் சொல்லப்பட்டது அவர்களுக்கு மிக உறுதுணையாக, மிக துணையாக இருக்கிறது. அதனை வைத்து ஆய்வை தொடர்கிறார்கள். அந்த குர்ஆனினுடைய வார்த்தையின் அடிப்படையில் கருவில் வளரும் குழந்தை அது பார்ப்பதற்கு முன்னே அது கேட்கிறது என்பதை முடிவெடுத்தார்கள். எனவேதான் வயிற்றில் அந்த குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே செய்திகளை சொல்லணும், அது காதுகளில் விழும். எந்த செய்திகளை அதிகமாக கருவில் கேட்டதோ அதே செய்திகளை அது உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு, பிறந்ததற்கு பிறகு அதே கேட்கிற பொழுது அதிலே தேர்ச்சி பெற்றதாக ஆகிவிடுகிறது. எனவே மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அந்த பாடங்களை அந்த கருவில் வளரும் குழந்தை கருவில் வைத்தே கேட்கிறது. இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? நம்ம தாய்மார்கள் கருவுற்ற காலத்தில் நம்ம ஏதாவது இந்த மாதிரி சிந்திச்சிருக்கிறோமா, யோசித்து இருக்கிறோமா? அருமையான பெருமக்களே, சந்ததிகளுக்காக, பிள்ளைகளுக்காக
குழந்தைகள் கருவில் இருக்கிற பொழுதே நாம் அதை கவனம் எடுக்க வேண்டும் என்பதை யூதர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். யூதர்களுக்கு சொல்லி கொடுத்ததே குர்ஆன். ஆனால் நாம் அதை சிந்திக்கவில்லை. அவர்கள் சிந்தித்தார்கள், செயல்முறைப்படுத்தினார்கள். பிறக்கிற குழந்தையெல்லாம் அறிவு ஜீவியாக பிறக்கிறது. மிக சிறந்த சயின்டிஸ்டாக ஆளாகிறார்கள், வளர்கிறார்கள், உருவாகிறார்கள். உலகத்துல மிக சிறந்த பிரைஸ் அப்படின்னு சொன்னா நோபல் பிரைஸ். சமாதானத்திற்காக, இலக்கியத்திற்காக, பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சிக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது நோபல் விருதுன்னு சொல்லுவாங்க. அந்த விருதை பெற்றவர்கள் எத்தனை பேர்? உலகத்துல நாம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 100 வருஷங்களில் ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் பெருமக்களே, 100 வருஷங்களிலே 3 முஸ்லிம்கள் அந்த விருதை பெற்றிருக்கிறார்கள். அதிலே அதிகமாக அந்த நோபல் பரிசை பெற்றவர்கள் யார் என்று பார்த்தால் யூதர்கள். ஒரு புள்ளி விவரத்துல படிக்கும் போது ஆச்சரியமாக இருந்துச்சு. 3 முஸ்லிம்கள் பேர் வந்துடுச்சே அப்படின்னு சந்தோஷப்பட்டு பார்த்தா அதுல ஒருத்தர் பாகிஸ்தானை சார்ந்தவர், அவர் காதியானி. அந்த 3ல 1 அந்த ரூட்ல போயிடுச்சு. அதுவும் கூட 100 வருஷத்திலேயே நம்ம ஒரு 3 பேர் தான் நோபல் பிரைஸ் வாங்க முடிஞ்சுச்சா? இன்னைக்கு சவுதி அரேபியாவில ஆராய்ச்சிக்காக, அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக வருடந்தோறும் அவங்க விருது கொடுப்பதற்கு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்களை, ஸ்காலர்களை தேடுறாங்க. இல்ல, கிடைக்கலன்னு பகிரங்கமாவே சொல்றாங்க. சவுதி அரசாங்கம் அறிவிக்கிறது, இந்த துறைகளிலே ஆய்வு செய்து நீங்கள் நீங்க உயர்ந்த விருதுகளுக்கு நீங்கள் விண்ணப்பத்தை செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த விண்ணப்பங்களுக்கு எல்லாம் உலக நாடுகளில் இருந்து முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த விருதுக்கு தகுதி பெற்றவர்கள் இல்லை என்பது ஒரு வேதனைக்குரிய விஷயம். அருமையான பெருமக்களே, ஆக கல்வியிலும் இன்றைக்கு அறிவியல் துறையிலே, ஆராய்ச்சியிலே உலகத்திற்கே முன்மாதிரியாக இருந்த இந்த முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு மிகுந்த கவலைக்கிடமான ஒரு சூழலில் இருப்பதற்கு காரணம், இன்றைக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை நாம் சிந்தித்து பார்க்க மறந்துவிட்டோம். நாம் அதற்கு பொறுப்பு சமுதாயத்தினுடைய பெருமக்கள், உலமாக்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்திற்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் நாம் ஆர்வப்படுத்த வேண்டும்.